ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம், பொங்கலுக்கு நெல் அவியல் போட்டிருக்கோம். அது எப்படி அவியல் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இங்கே பாருங்கள், நம்ம நெல்லி ஒரு 3 மூட்டை நெல்லி வாங்கியிருக்கோம். இந்த வருஷத்துக்கு உண்டான சாப்பாட்டுக்கு இயற்கையான முறையில் இயற்கையான முறையில் எப்படி நெல்லை அவியல் பண்ணுறதுன்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம நெல்லை அவியல் பண்ணுறாங்க. இது அவியல் ப்ராசஸிங் ஒரு வாரம் நம்மளுக்கு இதனுடைய 7 நாள் நடக்கும். இது ஃபஸ்ட்டு இதாக இன்றைக்கி நெல்லை ஊற வைக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், காலையில் இந்த ரைஸ் மில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரைஸ் மில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டி கொம்யூன் சுத்திக்கேணி வில்லேஜில் இருக்குது. அதாவது எங்கள் ஊர் தான். எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர்லேயே ஒரு 2வது தெருவில் இந்த ரைஸ் மில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த ரைஸ் மில்லில் பாருங்கள், இந்த ரைஸ் மில் பேர் ஸ்ரீ வள்ளலார் ரைஸ் மில், அரவை மில் மற்றும் ஃப்ளவர் மில். இங்கே இவர் தான் அந்த நெல்லை நம்மளுக்கு அரைச்சி அந்த பதம் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறவர். இவர் பேர் இந்த ரைஸ் மில் ஒர்க் பண்ணுறாரு புல்லோட் குமார். ஏன் அவருக்கு புல்லோட்டு குமார்னால், இந்த ஒர்க்கு எல்லாமே எந்த அளவுக்கு புல்லோட்டு ஒரு ஸ்பீடாக இருக்குதோ அந்த அளவில் இந்த வேலை செஞ்சு கொடுக்கணுனால இவருக்கு புல்லோட்டு குமார்னு பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்ம நெல் கொட்டுறாங்க. இது 3 தொட்டி. 3 தொட்டியில் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு 3 பேர் தனித்தனியான நெல் ரகமாக பிரித்து இவங்க தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம கம்மியான குவான்டிட்டியில் கொடுத்துக்கிறதுனால எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 3 மூட்டை போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மூட்டை கொட்டியிருக்காங்களாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மூட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு தனித்தனியாக செப்ரேட்டாக தனியாக நம்மளுக்கு கொடுத்தாலும் நெல்லியை தனித்தனியாக இதுபோல் ஊற வச்சு நம்மளுக்கு அவியல் போட்டு அரைச்சி நம்மளுக்கு அரிசியாக தராங்க. இயற்கை முறையில் செஞ்சு தராங்க. இந்த ரைஸ் மில்லு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரைஸ் மில்லு, நல்ல ஒரு இதெல்லாம் தராங்க. அதே போல் இந்த நெல்லில் இருக்கிற நம்ம அரைச்ச உடனே பதுருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி அந்த பதுரை தனியாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு நெல்லில் இருக்கிற ரைஸ் மட்டும் அழகாக நம்மளுக்கு ஊற வச்சு நல்ல முறையில் அரிசி முறையாக தராங்க. நம்ம பொங்கலுக்கோசம் எடுத்துன்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு இதில் போட்டு நமக்கு அதுக்கு தனித்தனியாக தண்ணி பிடிக்குது பைப் போட்டிருக்காங்க. இது இயற்கை முறையில், அதாவது நீர் ஆவியில் தான் இந்த நெல்லை அவியல் பண்ணுறாங்க. அதாவது சொல்லுவாங்க ஸ்டீமு, இது மாதிரி மாடர்ன் ரைஸ் மில். இது நமக்கு இயற்கை முறையிலே பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக இதில் நடு தொட்டியில் நம்ம அதிகமாக நெல் கொட்டியிருக்காங்க. நல்லா இது ஒரு தொட்டின்னு பார்த்திங்கன்னா 10 மூட்டை பிடிக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட இவங்களுக்கு அந்த நெல் காய வைக்கிற காலம் ஒரு 100 மூட்டை அளவுக்கு இருக்குது. இதுதான் நெல் அவிக்கிற அண்டான்னு சொல்கிறாங்க. இது தொம்புன்னு சொல்கிறாங்க. இதில் தான் அந்த பைப்பில் பாருங்கள், இது வழியாக தான் அந்த நீராவி உள்ளே அந்த நெல்லை ஃபுல் பண்ணி இது பண்ணிடுறாங்க. இது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எப்படி நெட்டு உங்களுக்கு போடுறோம். இது பார்ட்டாக நம்ம பிரித்து போடுறோம் வீடியோ. இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்மளுக்கு ஊற வைக்கிறது ப்ராசஸிங் தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம போடுறோம். பாருங்கள், அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், கேப் விட்டுருக்காங்க. இது ஆவி 2த்துக்கும் ஒரே டைமில் வர்றதுக்கு. இதுக்கு நடுவில் ஒரு வால்வு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸிங்கில் நல்ல முறையில் இயற்கையான முறையில் நம்மளுக்கு ஆவியில் நெல் முறையாக பண்ணி தராங்க. சத்தான ஒரு சாப்பாடுக்கு. இதெல்லாம் அந்த நீராவி வருது. இந்த நீராவி எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் பாருங்கள், இந்த ப்ராசஸிங் அவிக்கிற ப்ராசஸிங் நைட்டில் தான் பண்ணுவாங்களாம். அதனால் நைட்டில் தான் நம்ம 8 மணி நேரம் நெல் ஊறணுன்றனால ஊற வச்சுருக்காங்க. இது பாருங்கள், லைட்டு கட்டியிருக்காங்க. நைட்டில் தான் நம்மளுக்கு இது அவியல் பண்ணுவோம். காலையில் இப்போ கொட்டியிருக்காங்க. இது 8 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க. ஊற வைக்கிற ப்ராசஸிங் இப்போ நடந்துன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஆவி மேலே வருது. இது பாருங்கள், மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாரி இருக்குது பாருங்க. இதில் தான் ஆவி ஸ்டோரேஜ் ஆகிற பாக்ஸு. இதில் 100 டிகிரி அந்த ஆவி இருக்கணுமா. அந்த டிகிரி மீட்ரு வச்சுருக்காங்க. இதில் 100 டிகிரி வந்தோடனே அந்த வால்வு திறந்து விட்டு அந்த நெல்லை அவியலுக்கு கொண்டு போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க பெருசா. அந்த தண்ணி கொதிக்க வச்சு அதுலேருந்து அந்த ஆவி நீராவி இந்த டேங்க்கில் ஸ்டோர் ஆகுது. இது பாருங்கள், ஸ்டோர் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 டிகிரி வர அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த நெல்லை நம்மளுக்கு அவியலுக்கு ரெடி கொண்டு போகிறாங்க. அது வரைக்கும் நல்லா தீ நெருப்பு போட்டு தான் கொளுத்தி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு இது பண்ணுறாங்க. இது பாருங்கள், இதுதான் அந்த நீர் தொட்டி. இது தண்ணி லெவல் கேஜி. இது கண்ணாடி டியூப் மாரி இருக்கு பாருங்கள்.
இது பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த லெவல் கேஜ்னால் நம்ம வந்து நெல் வந்து இப்போ வந்து ஒரு 50 மூட்டைலாம் கொட்டிட்டாங்கன்னா அந்த நீராவி பத்தாத அப்புறம் நீர் வந்து எப்படி நமக்கு இது இருக்குதுன்ட்டு அதை பார்க்குறதுக்கு தான் இந்த சைடில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மெத்தடு தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு இயற்கை முறையில் நம்மளுக்கு நெல்லை அவிச்சு கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ரைஸ் மில்லை நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். நல்ல ஒரு சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இயற்கையான முறையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. இயற்கையான முறையில் பாருங்கள், விறகு வச்சுருக்காங்க பாருங்கள். விறகு நல்லா காய வச்சு நல்ல ஒரு வந்தான விறகு பாருங்கள். இது வந்து ப்ளோயர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ப்ளோயர் வந்து மோட்டர் கண்டிஷனில் கொடுத்து இதுதான் வந்து அந்த ப்ளோயர் செக்ஷனில் தான் வச்சுருக்காங்க. இது உள்ள தான் விறகு வந்து அடிக்கிறாங்க. இது உள்ளே வச்சு தான் கொளுத்துவாங்க. நம்ம வந்து இதை வந்து கொளுத்தி நம்மளுக்கு வந்து அந்த ஆவி கொண்டுன்னு போயிட்டு வச்சுருக்காங்க. இது உள்ள தான் ப்ளோயர் இருக்குது, பெரிய ப்ளோயர் இது. இது வந்து நல்ல ஒரு ப்ளோயர் வச்சு காற்று போட்டு ஊதி இது உள்ள விறகு வச்சுடுவாங்களாம். வச்சுட்டு அடுப்பை ஃபயர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு டோர் வச்சுருக்காங்க. இந்த டோர் பார்த்திங்கன்னா இந்த லாக் ஒன்று இருக்குது பார்த்திங்களா ரைட் சைடில், அந்த லாக்கை வச்சு இதுமாரி லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு இது உள்ள வந்து ஃபயர் ஆகினு அதனுடைய நீர் வந்து கொதிநிலைக்கு போயிட்டு 100 டிகிரி கொதிநிலை ஆவியாகி அந்த பைப் வழியாக வந்து அந்த இடத்துக்கு போகுது. இன்னொன்று நெருப்புலாம் போட்டு நல்லா சைலன்சர் போட்டு நல்ல ஒரு இதாக போட்டு நல்லா ஒரு இயற்கையான முறையில் நல்ல ஒரு நீராவியில் நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு அந்த காலத்து முறையில் நம்ம அப்போலாம் அந்த அண்டாவெல்லாம் வச்சுருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு முறையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ வந்து நெல் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஊற வைக்கிற ப்ராசஸ்ஸு ஊறின்னு இருக்குது. நெல் தொட்டியில் அதை தண்ணி பிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இது ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தண்ணி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணியை வந்து செக் பண்ணுறாங்க. எதுக்கு வந்து செக் பண்ணுறாங்கன்னா, தண்ணி வந்து அந்த நெல் வந்து ஊறி தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சின்னா அதுக்கு தண்ணி உடனே மோட்ரு போட்டு ஃபுல் பண்ணுறாங்க. இதை ஃபுல் பண்ணுறாங்க பாரு. இதில் வந்து ட்ரை ஆகிடுச்சு, அதனால் இது வந்து ஃபுல் பண்ணுறாங்க. இது ஃபுல் பண்ணி இதுலேருந்து நல்லா தண்ணி வந்தோடனே பதிருன்னு சொல்கிறாங்களா, அது வந்து மேலே வந்து வெயிட்லெஸ் கம்மியாக இருக்குள்ள மேலே வந்து மிதக்கின்னு வந்து மேலே நிற்கிது. இதுக்கு அவங்க வந்து ஒரு ஜல்லாடை வச்சுருக்காங்க. அந்த ஜல்லாடை மூலயமா எடுத்து இந்த களத்தில் இதை கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை ஃபுல்லாக எடுத்து ப்ராசஸ், அதாவது வந்து கறிக்க அரிசி தவிடுன்னு சொல்லுவாங்க. இந்த பதிரை வச்சு அரைச்சி மாட்டுக்கு ஒரு தவிடு ரெடி பண்ணுறாங்க. கறவல் மாட்டுக்கு இந்த களம் தான். இதில் ஒரு 100 மூட்டை அளவுக்கு நெல்லி வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. இதை தான் அந்த ஜல்லாடை, அந்த பதிர் அல்ற ஜல்லாடை வச்சுருக்கேன். இதை தான் ஃபில்ட்ரு பண்ணுறேன்.